இங்கிலாந்து விசஸ் இந்தியா டே 4 பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இந்தியன் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். ஒரு கேஎல் ராகுல் ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 அடிச்சிருந்தாரு. தென் வைஸ் கேப்டன் ரிஷப் பண்ட் பேக் டு பேக் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. ஸோ சுனில் கவாஸ்கர் கூட பார்த்தீங்கன்னா அந்த செலிப்ரேஷன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னார். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பண்ணதுனால செகண்ட் இன்னிங்ஸில் வந்து பண்ண முடியல. பட் பிரில்லியன் நாக்னே சொல்லலாம். ஏன்னா பேக் டு பேக் 100 இன் ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் அடிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம்னே சொல்லலாம். ஸோ அது வந்து ரிஷப் பண்ட் பண்ணியிருந்தாரு. ஸோ ஃபேண்டாஸ்டிக் நாக் ஃப்ரம் ரிஷப் பண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஒரு வைஸ் கேப்டனாக பொறுப்பு எடுத்து அடிச்சிருந்தாருன்னே சொல்லலாம். ஸோ இதனால இந்தியா கொடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா 371. ஸோ நல்ல ஒரு டார்கெட்டை வந்து செட் பண்ணியிருந்தாங்க டீம் இந்தியா. இங்கிலாந்து பவுலிங்லேருந்து எடுத்துட்டோம்னா ஜாஷ் டங் அவர் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஓவரால் அவர் வந்து ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. தென் பிரைடன் கார்ஸ் அவரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அவர் வந்து ஒரு 3 விக்கெட்ஸ். ஸோ இங்கிலாண்டும் பார்த்தீங்கன்னா அவங்க பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம். ஒரு நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். ஒரு 20 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஸோ 5th டே இன்றைக்கி நடக்க போகுது. ஸோ இங்கிலாந்து வந்து அந்த டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணுவாங்களா, இல்லை ட்ராவை நோக்கி போவாங்களா, இல்லை இந்தியா வந்து அவங்களோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ்னால் வந்து வின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.